இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உன் கைக்கு வந்த நல்லது எதுவுமே உனக்கு நிலைச்சில்லாம உன் கண்ணு முன்னாடியே கையை விட்டு போயிருக்குமே. ஆமாம்மா, நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்கும். ஆனா அது நல்லதா கெட்டதான்னு காலம்தான் நமக்கு உணர்த்தும். இன்னைக்கு கெட்டதா இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு அது ரொம்ப நல்லதா தெரியும். இவ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் என் அப்பன் முருகனால தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஸ்ரீவள்ளியோட திருமாங்கல்யம் கிடைக்கிறதுக்கு அருளப்பட்ட பொண்ணு இவ. இனிமே எல்லாமே இவளுக்கு ஜெயந்தா. இதுக்கு மேல என் மகளோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்காதுல்ல? அவ இனிமே நல்லா இருப்பாளாமா? கஷ்டமே இல்லாத வாழ்க்கையும் உயிர் இல்லாத உடலும் எதுக்குமே பிரயோஜனப்படாது. கஷ்டம் இருக்கும், ஆனா அது அவளுக்கு வாழ்க்கைய கத்துக் கொடுக்கும். என் அப்பன் முருகனுக்கும் வள்ளிக்குமான திருமணம் என்ன அவ்வளவு எளிமையாவா நடந்துச்சு? எவ்வளவு பிரச்சனை, எத்தனை போராட்டம், அதெல்லாம் கடந்து ஜெயிச்சதால தானே இன்னைக்கும் அது இதிகாசமா இருக்கு. உளிக்கு பயந்த கல்லு சிலையாகாத மாதிரி வலிக்கு பயந்த வாழ்க்கை அர்த்தப்படாதுமா. உன் பொண்ணோட வாழ்க்கை கொண்டாடுற சூழ்நிலை சீக்கிரமா வரும். இத பாரு, உனக்கு கிடைக்க போற வாழ்க்கைய நீ கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுதான் உன் விதி, உன் வாழ்க்கை பலன். தம்பி, என்ன விரக்தியில கடவுள் இருக்காரா இல்லையான்னு யோசிக்கிறியா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வாழ்க்கையில என்ன சேர்த்து வச்சாலும் கொளுத்துற சூடம் போல சீக்கிரமா அது கரைஞ்சு போயிட்டே தான் இருக்கும். புண்ணியத்தை சேர்த்தனா சாமி சிலை மாதிரி அது நிலைச்சு நிற்கும். உன் கையை விட்டு எது போனாலும் நீ புண்ணியத்தை சேர்த்தா அது உன்னை காப்பாத்தும். நீ புண்ணியத்தை சேரு. சரிம்மா. சரியா சொன்னீங்கம்மா.